ஏத்த 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 எல்லாத்தையும் அப்படியே இறக்கி வைத்து ஆட்டை வந்தவன இது பண்ணிக்கிடுவோம். அப்படியா டைல்ஸ் உறந்துடும். சிலிண்டரை தூக்கிட்டு போகிற போக்கிலேயே உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறேன். அதாவது பொம்பளையில பேசுறது வந்து புரணி. பொம்பளை பேசுனா சரி, ஆம்பளை பொம்பளை பேசுனாலும் சரி, யாரையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரணி பேசாதீங்க. பாவம் ஒரு அக்கா ரொம்ப சங்கட்டப்பட்டாக என்கிட்ட வந்து சொல்லி, இங்கே வருங்க உலகத்திலேயே நல்லவுக, சுத்தமான நல்லவுக, என்னத்தால கூட நான் யாரையும் எண்ணுனது கிடையாது, நான் அம்புட்டு ஒரு யோக்கியவதி அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு யோக்கியவதி இருந்தால் அன்னைக்கு இருந்த கண்ணகி மாதிரி அழிச்சது மாதிரி அழிச்சிட முடியாதா? அப்படி ஒரு பொம்பளையை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. என்னத்தாலையாவது ஒரு சின்ன அழுக்குப்பட்டிருக்கோம். என்ன நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற சூழ்நிலையை ஒன்று இருக்கும். அதுக்காக ஒருத்தரையும் பார்த்து குத்தம் கண்டுபிடிக்கக்கூடாது. அதாவது பொம்பளையை வந்து ஆம்பளை பேசுகிறது வேற, ஆம்பளைக்குள்ளே என்னத்தையும் பேசிட்டு போகிறாங்க. ஆனால் பொம்பளைய மனசை புண்படுத்துறது மாதிரி ஒரு சொல்கிறது ஒரு சங்கட்டமான செயல். என்ன அவங்க சூழ்நிலையில் வாழ்கிறாங்கன்ட்டு அவங்கள கடந்து போங்க. பேச பிடிக்கலையா பாசாமல் கூட ஒதுங்கி கூட போயிடணும். மன சங்கட்டப்படி ஒரு பொம்பளை நடந்துக்கிட்டேன்டா அந்த பாவம் உங்கள் பிள்ளைகளை வந்து சேரும். என்னை பொறுத்தளவுக்கு ஆமாம், அந்த மாதிரி ஒரு செயலில் யாருமே ஈடுபடாதீங்க. ஆமாம், என்னத்தால் ஒரு ஒரு பொம்பளை வந்து தப்பு பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சி அதுலேருந்து தப்பு பண்ணாமல், ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து தப்பு பண்ணாமல் தன் குடும்பம் எப்படியான சூழ்நிலை அப்படின்ட்டு அதுலேருந்து ஒதுங்கி வரவருங்க, அது ரொம்ப சிறப்பான ஒன்று. எந்த ஒரு சந்தர்ப்பமே கிடைக்கல, எந்த சந்தர்ப்பமே இல்லாமல் நீ பாட்டு குடும்பம் நடக்க சோறு உங்கள் குடும்பம் வைக்க பிள்ளை குட்டியை வைக்க பார்க்க இப்படி இருக்க, நீ தப்பு பண்ணாமல் இருக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன அது சர்வசாதாரணம். ஒரு சந்தர்ப்பம் கிடச்சோ அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம குடும்பம் முக்கியம் அப்படின்னு நினச்சி ஓடுறாவருங்க, அவள் ஒரு சிறப்பான பெண்ணு. என்ன அதனால எந்த பெண்ணும் வந்து புறம் பேசாது. பாவம் இன்னைக்கு அந்த அக்கா சொல்லி சங்கடப்பட்டாங்க. யார் எவரும் சொல்ல விரும்பலை, என்ன சொன்னாலும் சொல்ல விரும்பலை. அப்படி சொல்லிவிட்டோம்னா வீடியோவுக்கு எல்லாத்தையும் பேசுகிற மனுஷங்க பேசுகிறது எல்லாத்தையும் இதில் சொன்னோம்னா சங்கட்டம். என்ன அவங்க என்ன நினைப்பாங்க, அந்த பிள்ளைகிட்ட சொன்னப்பா வீடியோவில் சொல்லிவிட்டாலே அப்படின்னு மன சங்கடப்படக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லாமல் இருக்கேன். ஒருத்தருக்கு வருத்தப்பட வைக்காதீங்க. பொம்பளையில வருத்தப்பட வைக்காதீங்க. உண்மையிலே நல்ல பொம்பளை வந்து இன்னொரு பொம்பளைய மோசமானு சொல்ல மாட்டான். ஏன்னு கேளுங்களேன், மோசமான ஒரு பொம்பளை தான் வந்து நம்ம மோசமானவங்களாக இருக்கும். அவன் மட்டும் எப்படி நல்ல பொம்பளையா இந்த உலகத்தில் நடமாடிக்கிட்டு இருக்கா, அவன் மேலே ஒரு குற்றத்தை சாட்டணும், அவன் மோசமானவையா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய் வரும். நல்ல பொம்பளை என்னைக்கு அடுத்த பொம்பளையும் சொல்ல மாட்டான். அதுதான் என்னோட கருத்து. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏமா நான் சொல்கிறது ரைட் தானே? ஆமாம், பாவம் அந்த அக்கா அப்படி இருந்தால் போவோம். சரி அழுகாது ஏக்கா, அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நல்லா இருந்தாலும் ஏசும் கெட்டாலும் ஏசும், கவலைப்படாது ஏக்கான்னு பாவம் அனுசரித்து சொல்லி அனுப்பி அழுது பாவம் பாவனே உட்காந்துட்டான். சரி என்ன சாட்டாக்கார இன்னும் வரல, எப்போ போன் அடிப்பு அடி அடி அடி